வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை பார்க்கலாம். நாகர்கோவில் கிளை சிறையில் விசாரணை கைதி உயிரிழந்த நிலையில் 3 சிறை காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். உடலில் 19 இடங்களில் காயங்கள் இருந்தது உடற்கூறாய்வில் தெரிய வந்துள்ளது. சாத்தான்குளம் சம்பவத்தை விஞ்சும் வகையில் நாகர்கோவில் சிறையில் மாற்றுத்திறனாளி கைதி மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் பின்னணி என்ன? விருதுநகர் அருகே நிச்சயம் செய்த பிறகு திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த இளைஞர் மாமன் குடும்பத்தின் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார். இதில் தாய் வெட்டிக் கொல்லப்பட்ட நிலையில் இளம்பெண்ணுக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. கொலையாளி அளித்த வாக்குமூலத்தில் சொல்லப்பட்டிருப்பது என்ன? நாகை மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு மாணவரை சக மாணவர்கள் கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அரசு பள்ளியில் அரங்கேறிய கொடூர தாக்குதலின் பின்னணி என்ன? எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய இடைவேளை. நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி கொலை, விருதுநகரில் மாமன் மனைவி கொலை, சிவகங்கையில் அரசு பள்ளியில் +2 மாணவனுக்கு கத்திக்குத்தை தொடர்ந்து மருத்துவமனைக்குள் புகுந்து மனைவியை கணவர் கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கடைக்கு மதிய உணவு கொண்டு வந்து தராததால் தான் மனைவியை கொலை செய்திருப்பதாக கணவர் கூறுவது உண்மையா? மத்திய பிரதேசத்தில் தொழிலதிபரை நரபலி கொடுத்த மந்திரவாதி கைது செய்யப்பட்டுள்ளார். கோடீஸ்வரன் ஆகிவிடலாம் என்று நம்ப வைத்து புதையலை எடுக்க நரபலி கொடுத்த மந்திரவாதி சிக்கியது எப்படி? எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.